புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ அத்தனை தொகுதிகள் தங்களுக்கும் வேண்டும் என விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிடிவாதமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டசபை தேர்தலுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28, முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றுக்கு தலா 2 தொகுதிகள் என ஒதுக்கி உடன்பாடு கையெழுத்தாகியுள்ளது. கூட்டணியில் 23 கட்சிகள் இடம்பெற்ற நிலையில் தேமுதிக, விசிக, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சு நடத்தி வருகிறது. தங்களுக்கு 10 தொகுதிகள் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கப்பட்டு விட்டதால் அக்கட்சிக்கு 8 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளது. இதையறிந்த விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த 2019 கூட்டணியில் இருக்கும் எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கவில்லை. எனவே தேமுதிகவை விட குறைவான தொகுதி கொடுப்பதை ஏற்க முடியாது என திமுக குழுவிடம் திட்டவட்டமாக கூறியுள்ளன. இது தொடர்பாக விசிக நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: பல்வேறு கூட்டணி வாய்ப்புகள் இருந்தும் கொள்கை அடிப்படையில் திமுக கூட்டணியில் எங்கள் கட்சி தலைவர் திருமாவளவன் தொடர்கிறார். அதற்கான மரியாதையை தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக காட்ட வேண்டும் என்பதே விசிகவினரின் எதிர்பார்ப்பு. திமுகவுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அதிக தொகுதிகளை காங்கிரஸ் வாங்கிவிட்டது. சில வாரங்களுக்கு முன் கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கு 8 அல்லது 10 தொகுதிகள் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை எங்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என கூறினார். இதேபோல மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேமுதிகவுக்கு இணையாக எங்களுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக நிர்வாகி ஒருவர் கூறுகையில், விசிக மற்றும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த 2021 தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை தரப்படும். முதல்வர் ஸ்டாலின் பேசினால் அவர்கள் சமாதானமாகி விடுவர் என்றார்.